நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத பலன்கள், மாசி மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? துலா ராசி. துலா ராசி அதிபதி 14ஆம் தேதி வரைக்கும் தனுசுவில் 14 நாட்களும், மீதமுள்ள 16 நாட்கள் மகரத்திலும், அதாவது 3ஆம் இடம் முக்கால் சுபம், 4ஆம் இடம் முழு சுபம். ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு ராசியை குரு பகவான் பார்க்கிறார். இந்த மாசி மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த துலா ராசிக்கு ஒரு அமக்கலமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. ஏன் என்று சொன்னால் ராசியை குரு பார்க்கிறார், 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார், 5ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும்? மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாசி மாத நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதமாகத்தான் அமைகிறது. ராசியை குரு பார்ப்பது என்பது கோடி புண்ணியம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் ராசிநாதன் கம்யூனிகேஷன் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. 4ஆம் இடத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் இடத்துல இருக்கிறார். 16 நாள் 4ஆம் இடம் என்பது அதை விட ரொம்ப அற்புதமான ஒரு இடம். 2இல் கேது பகவான் இருப்பது என்பது ஒரு மைனஸ் தான் என்றாலும் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நாசுக்காக பேசுங்க. வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி கொஞ்சம் நாசுக்காக பேசினா தான் இல்லை பிரச்சனையை நீங்களே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். ஏன் என்று சொன்னால் வாக்கு ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் என்று சொன்னால் சில பிரச்சனைகள் தானாக தேடி வரும். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் மட்டும் வச்சிக்காதீங்க. மற்றபடி குடும்பத்தில் நிம்மதி, அமைதி கண்டிப்பாக ஏற்படும். 3ஆம் இடம் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்து அதிபதி 3க்கும் 4க்கும் சென்றிருக்கிறார். ஆதலால் உங்களுக்கு இந்த மாதம் பெண்களால் பணவரவு, பொருள் வரவு நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடை ஆபரண சேர்க்கை, ஆடை சரி, ஆபரணம் என்பது தங்க நகை, வைர நகை போன்ற நகைகள், பொன் நகைகள், தங்க நகைகளை வாங்கி மகளுக்கும் உங்களுடைய வீட்டு பெண்களுக்கும் வழங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. கம்யூனிகேஷன் பாவம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த அதிபதி 3ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கிறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், சண்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் பெறுவார்கள். அதுலேயும் குறிப்பாக சுக்கிரன் கலைக்கு அதிபதியாக இருக்கிறதால இசை, நாடகம், சினிமா துறை, தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் என்றே சொல்லலாம். 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். வீடு இல்லாத செவ்வாயும் இருக்கிறார். அதுவும் செவ்வாய் பூமிகாரகன் உச்ச நிலையில் இருக்கிறார். சனி பகவானும் உடன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். ஆதலால் வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் பழசை விற்றுட்டு புதுசாக மாற்றி அமைப்பீங்க. இல்லை ஒரு சிலர் வண்டியே இல்லை இப்படின்னா புதுசாக 4 வீலர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு சிலருக்கு அமைகிறது. வாகன பிராப்தி சிறப்பாக அமையும். செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. அவர் பூமிகாரகன் இல்லையா? அதனால் இந்த ராசி அன்பர்கள், துலா ராசி அன்பர்களுக்கு வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல்,
காலிமனையோ ஃப்ளாட்டோ இல்லை வீடு கட்டுறதோ ஏதாவது ஒரு அமைப்பு பூமிக்கு, அதாவது பூமியால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஒரு அமைகிறது. என்னங்க அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது, எங்களுக்கு போய் இதெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால், அர்த்தாஷ்டம சனி இருக்குது. இருந்த போதிலும் 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்வாங்க இல்லையா? சனிக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்க. எந்த ஒரு பிரச்சனையும், அதுவும் துலா ராசிக்கு சனி யோகாதிபதி. அந்த அளவுக்கு உங்களுக்கு அர்த்தாசிரம சனியினுடைய தீவிரம் இருக்காது. தீவிரம் இருக்கும் பட்சத்தில் அது தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு நிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. அதுவும் உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள், சூரியன் புதன் குரு சேர்க்கை 5ஆம் இடத்தில், 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. அதனால் உயர்கல்வி படிக்க வெளிநாட்டிலேயோ உள்நாட்டிலேயோ உங்கள் பிள்ளைகள் உயர்கல்வி படிக்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப பிரமாதமாக படிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. தந்தையால் அனுகூலம், பூர்வீகத்தில் தந்தைக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்றும் சரியான சூழ்நிலை சகஜ நிலைக்கு மாறக்கூடிய அமைப்பு இருக்குங்க. தாய்மாமன் மூலம் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. அதோடு மட்டும் இல்லை, உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அது. ஆனால் எதிரிகள் உருவாகுவார்கள். மறைமுகமான எதிரிகள் உங்களை தாக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு அவர்களால் ஏதாவது பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். ஒரு சிலருக்கு கடன் சுமை விழிபுதுங்க வைத்துவிடும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இது இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு உச்ச நிலையில் இருந்து அங்கிருந்து 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம், அனுகூலம், பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சிறப்பானதொரு காலகட்டமாக இருக்கிறது. மனைவி வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு அமைப்பு. இடம் சார்ந்த நிலைகள் உங்களுக்கு திருப்தியை தரும். வீடு விற்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு வாங்கக்கூடிய அன்பர்களுக்கு, விற்கக்கூடிய அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மொத்தத்தில் வாழ்க்கை துணை அல்லது மனைவி வழியால் உங்களுக்கு சந்தோஷமும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஒரு சிலருக்கு அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நிறைய கடனை கொடுத்துட்டு வருத்தப்படாதீங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கிறார். அந்த அதிபதி நல்ல நிலையில் இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு. கடன் வாங்கி பெருசாக தொழிலை செய்ய வேண்டாம். அதனால் ஏன்னு சொன்னால் ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதால கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தி தருவார். அடுத்தது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். தந்தை வழி சொந்தங்கள் ஆதாயத்தை பெறுவீர்கள். அதே நேரத்தில் உள்நாடு வெளிநாடு செல்லணும்னு சொன்னால் தாராளமாக போங்க. வேலைவாய்ப்போ அல்லது கல்வி பயில செல்லக்கூடிய அமைப்போ அல்லது பிஸ்னஸுக்காக வியாபாரத்துக்காக செல்லக்கூடிய அன்பர்களோ தாராளமாக செல்லலாம். வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலா என்ற பெயரில் போயிட்டு வருவீங்க. தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய காலகட்டமாகவும் ஒரு சிலருக்கு அமைகிறது. நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ராசிநாதன் சுக்கிரன் பார்க்கிறார். செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்து அதிபதி 2க்கும் 7க்கும் உடையவனும் பார்க்கிறார். ஆதலால் ஓரளவுக்கு தொழிலில் இருந்து வந்த மந்த தன்மை விலகி ஓரளவுக்கு நல்ல அற்புதமான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. இருந்த போதிலும் கொஞ்சம் அதிக முயற்சி தேவைப்படும் என்று சொல்லலாமே ஒழிய மற்றபடி சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம்.
அரசு அரசு உத்தியோகம் மற்றும் தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டம். ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்ப்பவர்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலதிகாரி சக ஊழியர்களுடைய அரவணைப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் குறிப்பாக செவ்வாய் 10ஆம் வீட்டை பார்க்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பானதொரு காலகட்டம். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது சிம்மம். அரசியல்வாதிகளுக்கு ஒரு லாபம், ஒரு பொருளாதார முன்னேற்றம், ஒரு நல்ல பெயர் மேலிடத்தில் நல்ல பெயரை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. தந்தைக்கு செல்வாக்கு மிகுந்த ஒரு காலகட்டமாக இந்த துலா ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது எண்ணிய செயல் ஈடேறும், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த துலா ராசிக்கு மாசி மாதம் 24, 25, 26 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு அமக்கலமான ஒரு மாதங்க. மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.